ஹாய் காய்ச்சி, எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, காணாங்கத்தை மீன். காணாங்கத்தை மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி இங்கே பாருங்க. காரத்தோடு சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது கொதிக்குது கொதிக்குது, அது கொதிக்குது பாருங்கள். மீன் குழம்பு கொதிக்குதான். அடுத்து என்னென்னா, நம்ம ஊர் ஸ்பெஷல் மதுரை பச்சை மொச்சை வாங்கி அவிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இந்த பச்சை மொச்சை தான். பச்சை மொச்சை முட்டை சாப்பிட போகிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பாடு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான். வாங்க சாப்பிட்லாம். வெல்கம் டு மம்மி சமையலுக்கு வாங்க. இந்த மம்மி ஸ்பெஷலுக்கு வாங்க. சாரி, மம்மி சமையலில் மம்மி ஸ்பெஷலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு அழகான சாப்பாடாக கிடைக்கும். சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு உடம்பு ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க. ஆனால் நான் அப்படி சொல்கிறேன், ஆனால் நான் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன். எல்லாம் செய்வேன், எல்லாம் செஞ்சு நீ சாப்பிட்டியான்னு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமே கொடுப்பேன். பக்கத்தில் சின்ன குழந்தைய பார்த்தா இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை சாப்பிடுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால அல்ல குறையாத அன்னங்கள் கடவுள் கொடுத்துருக்காங்க. அல்ல குறையாது என் கைக்கு. எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் குழம்பும் சாப்பாடும். அந்த பானையில் சாப்பாடு குறையவே குறையாது. எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய சாதம் கூட எங்கள் வீட்டில் இருக்குது. அது கூட சாப்பிட நீராக தண்ணி பாருங்கள். நீராகாரம் வறுத்த மிளகா. 4 நாளைக்கு முன்னாடி வச்சு சுண்டை வச்ச மீன் குழம்பு கொஞ்சோண்டு இருக்குது. தேன் மாதிரி இருக்கும், ஊறுகாய் மாதிரி. அதாவது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் குழம்பு பச்சடி மாதிரி இருக்கும். இந்த மீன் தான் இப்போ குழம்பு வச்சுட்ருக்கேன். அது சுட வைக்க அந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். அந்த தொக்கை கூட நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மீன் குழம்பு சட்டியிலேருந்து பாருங்க. தொக்கு மாதிரி இருக்கும், தேன் மாதிரி இருக்கும், இனிக்கும். பழைய சாத்துக்கும் அதுக்கும் செமையாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிட்டு அப்புறம் அது வந்து மத்தியானம். இப்போ நான் இதை சாப்பிட்ருவேன், இந்த மொச்சையை சாப்பிட்ருவேன், முட்டை சாப்பிட்ருவேன். முட்டை நான் அவிக்கலை. 2 முட்டை சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. ஓகே, இனி லன்ச்சு தான். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்துடுங்க. எங்கள் வீட்டில் அருமையான மீன் குழம்பு சாப்பாடு. சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். சாப்பிட வரவங்க வாங்க, சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லாரையும் கூப்பிடவும் மாட்டேன் வீட்டுக்குள்ளே. சரியா? நான் கொண்டு போய் கொடுப்பேன், சாப்பிடுங்க. யாரும் வரமாட்டாங்க, யார் வீட்டுக்கும் யாரும் வந்து சாப்பிடலாம் மாட்டாங்க. நம்மளாம் விருப்பப்பட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஓகேவா? எல்லோரும் வாங்க. ஆனால் நான் கூப்பிடுவேன் வாங்கன்னு. இந்த வீடியோவைங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு காலிங் பெல் அடித்து வாங்க சாப்பாடு தரேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, பாய், லவ் யூ ஸோ மச்.